அப்ப அந்த ஸ்பிளிட் ஆனதுனாலதான் இந்த வெற்றி என்டிஏக்கு கிடைச்சிருக்கா? அதாவது அது ஆல்ரெடி இஸ்லாமியர்கள் முழுமையாக அங்க ஓட்டு போட்டிருந்தா கூட வந்திருப்பாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன, அங்க ஆஃப் மார்க் 122 2 பேர் சேர்ந்து எதிர்பார்த்து என்ன 125 130 135ல முடிஞ்சிரும். இது அபான்ற வெற்றி. காரணம் என்னன்னா கம்ப்ளீட்டா ஸ்பிளிட். அண்ட் பல இடத்துல பாருங்க என்டிஏ கேண்டிடேட்னா அது பிஜேபி கேண்டிடேட்டுக்கும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. எங்க என்டிஏ, ஏன்னா அது என்டிஏங்கிற பேனர் தானே. தலித்தோட ஓட்டும் இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸ்ல சிராக்க இருக்கிறது, இந்த இதனால வந்த இதுவா இல்ல இதுவும் வந்து எங்கேயாவது ஸ்பிளிட் ஆகுதா? ஸ்பிளிட் ஆகலைங்க. போன தடவை 2020 அவர் தனித்து நின்னாரு, சிராக் பாஸ்வானோட கட்சி. பாஸ்வான்ங்கிறது 50%. ஸோ பல தொகுதிகளில் 20,000 25,000 இருக்கும். இது ஒரு முழுமையா என்டிஏவோட தலித்து மகாதலித்து, அப்புறம் இபிசி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ். அது எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ் எப்போது நிதிஷோட. இந்த தடவை தேஜஸ்வி ஒரு முயற்சி பண்ணாரு, என்ன நிறைய நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். நம்ம தான், அதாவது தேஜஸ்வி என்ன அப்ரோச் போட்ட ஸ்ட்ராட்டஜி, முஸ்லீம் யாதவ் நம்ம கூட இருக்காங்க, அவங்களோட இபிசியை உடைக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு முயற்சி என்ன பண்ணாரு. ஒரு முயற்சி என்னன்னா, நீங்க நிதிஷ்குமார் திருப்பி வரமாட்டாரு, பிஜேபி அவரை மீண்டும் முதல்வர் ஆக்க மாட்டாரு, பண்ண மாட்டாங்க, அதனால நீங்க எனக்கு என் பக்கம் வாங்கினாரு. பட் ஹிஸ்டரி எப்படி இருக்குது, யாதவ் தலைவருக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்க போக மாட்டாங்க. கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா யாதவ் டாமினேஷன்.